ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்ரேஷன் சேனல். நம்ம தொடர்ந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் கொஷின் தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இது நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2022 எக்ஸாமினர் தமிழ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற வரிகள் கொண்ட இலக்கிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற வரிகள் கொண்ட நூல் கலிங்கத்து பரணி. அடுத்த கொஸ்டின், ஆ இ உ என்பன என்ன எழுத்துக்கள்னு கேட்டிருக்காங்க. இது நல்லாவே தெரியும். ஆ இ உ என்பன சுட்டெழுத்துக்கள். அடுத்த கொஸ்டின், திருவிளையாடற் புராணத்தை எழுதியவர் யார் கேட்டிருக்காங்க. திருவிளையாடற் புராணத்தை எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். உடன்பட்டு கூறும் விடை என்னன்னு கேட்டிருக்காங்க. உடன்பட்டு கூறும் விடை என்னன்னா நேர்விடை தான். அடுத்த கொஸ்டின், பொருந்தாததை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர்னு கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாத எதுனா மாணிக்கவாசகர் தான். ஏன்னா திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் இவங்க 3 பேரும் மூவர் முதலிகள். ஸோ முதல்ல வர இந்த 3 பேரும் மூவர் முதலிகள்னு அழைக்கப்படுறாங்க. இதில் மாணிக்கவாசகர் வர மாட்டார். ஸோ இது கேன்சர் என்னென்னா மாணிக்கவாசகர் தான். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என கூறியவர் ஆப்ஷன் பி பாரதியார். அடுத்த கொஸ்டின், நகு என்ற சொல்லின் நக்கான் என்ற வடிவம் குறிக்கும் காலம் எதுன்னு கொடுத்துருக்காங்க. இது கேன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இறந்த காலம். அடுத்த கொஸ்டின், சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல்கள் 11 வகைப்படும். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்கள் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது என்னன்னு கேட்டுருங்க. வேற்றுமை உருபு தான். அதாவது ஐ, ஆல், கு, இன், அது, கண் இது எல்லாமே வேற்றுமை உருபு தான். இப்போ அறிஞருக்கு கு வந்திருக்கு. இது 4ஆம் வேற்றுமை உருபு. அறிஞரது அதுன்னு வந்திருக்கு. அது 6ஆவது வேற்றுமை உருபு. ஸோ இது இந்த சொல் வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு தான். அடுத்த கொஸ்டின், முதுவேநீர் காலத்திற்கான மாதங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. முதுவேநீர் காலத்திற்கான மாதங்கள் ஆனி, ஆடி. அடுத்த கொஸ்டின், போர் முனையில் 1000 யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நல்லாவே தெரியும். பரணியை தான் நம்ம சொல்வோம். அடுத்த கொஸ்டின், ஏறு தழுவுதல் இடம்பெறும் சங்க நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏறு தழுவுதல் இடம்பெறும் சங்க நூல் கலித்தொகை. அடுத்த கொஸ்டின், நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் முண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது கேன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புறநானூறு. அடுத்த கொஸ்டின், தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுவர் யார்? சுந்தரர். அடுத்த கொஸ்டின், வேறுபட்டத்தை சுட்டி காட்டுகன்னு கொடுத்துருக்காங்க. மூடுபனி, கடிநாய், ஊறுகாய், நீலவானம். இதில் வேறுபட்டது எதுனா நீலவானம். இது 3மே உருவகம். அதாவது கடிநாய், மூடுபனி, ஊறுகாய் இது எல்லாமே உருவகம். ஸோ இதில் வேறுபட்டதுன்னா நீலவானம் தான் வேறுபட்டது. அடுத்த கொஸ்டின், உயிர் எழுத்துக்கள் 12ம் எதை இடமாக கொண்டு பிறக்கின்றனன்னு கேட்டிருக்காங்க. கழுத்தை இடமாக கொண்டு தான் பிறக்குது. அடுத்த கொஸ்டின், கலையரசி மாலை தொடுத்தாள் இத்தொடரில் இடம்பெறும் வினைமுற்று. இது கேன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தெரிநிலை வினைமுற்று. அடுத்த கொஸ்டின், 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு நான் முன்னவே சொன்னேன். 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு கு. ஐ, ஆல், கு, இன், அது, கண். ஐங்கிற 2ஆவது வேற்றுமை உருபு, ஆளுங்கிறது 3ஆம் வேற்றுமை உருபு, கூங்கிறது 4, இன்ங்கிறது 5ஆம் வேற்றுமை உருபு, அதுங்கிறது 6ஆம் வேற்றுமை உருபு, கண்கிறது 7ஆம் வேற்றுமை உருபு. அடுத்த கொஸ்டின், தனித்து இயங்காத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது கேன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இடைச்சொல். இடைச்சொல் பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும் சார்ந்து தான் இயங்கும். ஸோ இது தனித்து இயங்காத சொல்னு கேட்டால் இடைச்சொல் தான் ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின் வெண்பா எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. வெண்பா வந்து 5 வகைப்படும். இதுக்கு 6ன்னு கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான். அதாவது ஓல்டு புக்கில் வந்துட்டு 6ன்னு கொடுத்துருக்காங்க, நியூ புக்கில் 5ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் செம்மல் என்ற சொல் பூவின் எந்த நிலையை குறிக்கும்னு கொடுத்துருக்காங்க. செம்மல் என்ற சொல் பூவின் வாடின நிலையை தான் குறிக்கும். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ராவண காவியம் யாருன்னா எனக்கு நல்லாவே தெரியும். ராவண காவியம் புலவர் குழந்தை. அடுத்தது மாதவி காவியம் யாருன்னா தமிழ் ஒளி. பெண்ணின் பெருமை திருவிக்கா. பாவிய கொத்து இதுவும் நல்லாவே தெரியும், பெருஞ்சித்திரனார். ஸோ இதுக்கு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் ஃபோல்டர் தமிழ் சொல் தருகன்னு கேட்டதுன்னா ஃபோல்டர்னா உரை. மா என்ற சொல்லுக்கு பொருந்தாத பொருள் தருகன்னு கொடுத்துருக்காங்க. மானா விலங்கும் வரும், திருமகள் வரும், பெரியும் வரும், மாலை தான் வராது. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மாலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுது. இது போன்ற வீடியோக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.